என்ன டிஃப்ரெண்ட்டான இடத்துல இருந்து வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்தியாவில் இல்லை, ஸ்பெயினில் தான் இருக்கேன். சரி, டிஃப்ரெண்ட்டாக இருக்க லொக்கேஷன், இங்கேருந்து ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஸ்பெயினில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வாரம் MWC 2025 அப்படின்ற ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்க போகுது. போன வருஷமே நம்ம வந்து அட்டன் பண்ணியிருந்தோம். நிறைய டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளோட சேனலில் கவர் பண்ணியிருந்தோம், ஷார்ட்ஸும் போட்டிருந்தோம். அந்த மாதிரி இந்த வருஷமும் நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா போன மாதம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். என்னெல்லாம் ஃபோன் இந்த மாதம் வந்திருக்கு, அதில் என்னெல்லாம் பெஸ்ட்டு ஃபோன், என்னெல்லாம் ஒஸ்ட்டு ஃபோன் அப்படின்றதான் லிஸ்ட் பண்ணுறது. அண்ட் அதே மாதிரி புதுசாக என்னெல்லாம் ஃபோன்ஸ் வந்து அடுத்த மாதம் வரப்போகுது அப்படின்றதையுமே ஒரே வீடியோவில் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுட் டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன தாட்டி போட்ட வீடியோலேயே நிறைய பேருக்கு டவுட்டு, 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஒரு ஃபோன் வந்து ஏன் நீங்கள் சொல்லலை அப்படின்ட்டு. நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாதம் வர்ற ஃபோனில் என்ன நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் புதுசாக என்ன ஃபோன்ஸ் வரப்போகுதுன்றதான் பேச போகிறோம். ஸோ அதை தவிர வந்துட்டு பெருசாக டிஸ்கஷன் இங்கே எதுவும் இருக்காது. அண்டர் சீரீஸில் வந்துட்டு கண்டிப்பாக அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ வந்து நீங்கள் அண்டர் சீரீஸில் வந்து பார்த்துக்கலாம். அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மியோட P3 Pro வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. 6.83 இன்ச் 1.5K AMOLED டிஸ்பிளே இந்த குவாட் கவ் டைப்பில் கொடுத்துருந்தாங்க. கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷனோட ஸ்னாப்டிராகன் 7S Gen 3 ப்ராசருமே கொடுத்துருந்தாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் டார்கெட்டடாக ஒரு ஃபோன் வந்து அண்டர் 25 வாங்கணும் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோனாக இருந்தது இது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையுமே கொடுத்துருந்தாங்க. டீட்டெயிலாக இதுக்கான ரிவ்யூ வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இதில் ஒஸ்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம், கேமரா இன்னும் கொஞ்சம் அப்கிரேடாக பெஸ்ட்டாக பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகேவாக தான் இருக்குது. மற்ற வகையில் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறீங்க, நல்ல டிஸ்பிளே, நல்ல பேட்டரி லைஃப் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு சூட்டபிளான மொபைலாக இருக்கும். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 24,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் ஃபீல் கொடுக்குற அளவுக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒரு மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் பெருசாக நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக தான் இருக்குது. சாம்சங்லேருந்து தான் டார்கெட்டடாக நான் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன அது சூட்டபிளாக இருக்கும். சாம்சங்கோட கேலக்ஸி F06 5G மொபைல் தான். இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.7 இன்ச் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6300 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 15 சாம்சங்கோட 1 UI தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், 8 மெகா பிக்சல் வந்துட்டு ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரான்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும். பட் பாக்ஸில் வந்து அடாப்டர் வராது. ஸோ நீங்கள் அடாப்டர் தனியாக வாங்கணும் அப்படின்னாலுமே அதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு தான் ஆக போகுது. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 10,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 10,000 பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவாக தான் இருக்குது. அதுக்கு பதிலாக இன்னொரு 1000 எக்ஸ்ட்ரா போட்டாலும் கூட இன்னும் பெஸ்ட்டான ஃபோன்ஸ் நிறையா நம்மளால் வாங்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குங்க. இல்லை சாம்சங் தான் டார்கெட் நினைக்கிறவங்க என்ன ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விவோவோட V50 அப்படின்ற ஒரு புது மொபைல் தான் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.7 இன்ச் குவாட் கர்வ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 ப்ராசர். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினச்சா கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் இது நல்லாவே இருக்கும், லேக்லாம் எதுவும் இருக்காது. ஆனால் இதே 35,000 பட்ஜெட்டுக்கு இதை விட நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய டிவைஸ் நிறையாவே இருக்குது. பட் நீங்கள் கேம் ப்ளே பண்ணலாம்னு கூட இதில் தாராளமாக பண்ணலாம். பட் ப்ரைஸுக்கு ஏற்ற ஒரு ப்ராசர் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் தான். அப்புறம் யாருக்கு தான் ஒரு டார்கெட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 90 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் எதிர்பார்க்குறீங்க, பேட்டரி லைஃப் பெட்டராகும்னு எதிர்பார்க்குறீங்க, குறிப்பாக கேமரா லவராக இருக்கீங்க, கேமரா டார்கெட்டடாக ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சலும், பேக் சைடில் மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் OIS சப்போர்ட்டோடையும் இன்னொரு 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா லவருக்கான ஒரு மொபைலாக தான் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டார்கெட்டடாக பர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டி கூட உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ்க்கும் சரி கேம் ப்ளே பண்ணுறதுக்குனா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 35,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஆப்பிள்லேருந்து லான்ச் பண்ண iPhone 16e மாடல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்க்கறதுக்கு என்ன இருக்குது, ப்ரைஸை வச்சு பயங்கரமாக செஞ்சு விட்ட மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு இது வரும், நல்ல பட்ஜெட்டில் எதிர்பார்க்கலாம், ஸ்பெக் வைஸும் டாப் நாச்சாக இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 60,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 60,000க்கு நம்ம எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மொபைலை வாங்கணுன்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம ஆண்ட்ராய்ட் சைடு போனோம் அப்படின்னா ஃப்ளாக்ஷிப் மொபைலாகவே தூக்கிட்டு போயிடலாம், ஒரு பெஸ்ட்டு ஃபோனாக. என்னை பொறுத்த வரைக்கும் iPhone 16e தவிர்த்துறது பெட்டர் அப்படின்னு தான் தோணுது. இந்த ஃபோன்ஸ் எல்லாம் எனக்கு எதுவுமே செட் ஆகலைன்னு நினைக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் ஃபோன்ஸ் லான்ச் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் எல்லா ப்ரைஸ் செக்மெண்ட்லேயுமே வந்து நிறைய மொபைல்ஸ் வரப்போகுது. 1 by 1 என்ன இருக்குன்றத பார்க்கலாம். அதிக ப்ரைஸ்லேருந்து கம்மியாக என்னெல்லாம் ஃபோன்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஷவுமிலேருந்து அவங்களோட 15 சீரீஸ்லேருந்து அல்ட்ரா வந்து லான்ச் பண்ண போகிறாங்க.
போகிறாங்க. கூடவே நார்மலான பேஸ் வேரியண்ட்டுமே வரதான் போகுது. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 80,000 ரூபா கிட்டக்க வரப்போகுது. 2ஆம் தேதி வந்து லான்ச்சுமே இருக்குது, கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. அண்ட் ஒரு சில ஸ்பெக்குமே என்ன அப்படின்றதையும் நீங்கள் வந்து இப்போ பார்த்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 50,000 ரூபா பட்ஜெட்டில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட பிக்சல் ஃபேன்ஸ் வந்துருப்பீங்க. உங்களுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா பிக்சல் 9a வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட லான்ச் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் எண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐக்கூக்கு இப்போ நிறையா ஃபேன்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. அந்த வகையில் ஒரு 30,000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஃபோன் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கூவோட நியோ 10R வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் ஸ்னாப்டிராகன் 8s Gen 3 வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு செம சூப்பராக இருக்கும். அண்ட் 6.78 inch 1.5K AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 6400 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடமே வரப்போகுது 30,000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ள. இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா 11th மார்ச் வந்து லான்ச் ஆக போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோவில் ஃபோன் லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ எட்ஜ் 60 ஃபியூஷன் அப்படின்ற ஃபோன் ஒரு 35,000 40,000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ள லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதில் ஒரு சில ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப்டிராகன் 7s Gen 3 ப்ராசர் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் 6.74 inch டிஸ்பிளே, 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு, 50 மெகாபிக்சல் கேமரா செட்டப் அண்ட் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் வர்ற மாதிரி இருக்கு. எப்பயுமே மோட்டோ கொஞ்சம் ஸ்பெக் வைஸ் அதிகமாகவும் ப்ரைஸ் வந்து கம்மியாகவும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எனக்கு பார்க்கும்போது இன்னும் அந்த பேட்டரி கெப்பாசிட்டியெல்லாம் 5000லேயே இருக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. வரட்டும், ப்ரைஸுக்கு ஏற்ற ப்ராடக்டா அப்படின்றத அப்போ பார்க்கலாம். இது லான்ச்சுமே பார்த்தீங்க அப்படின்னா மந்த் எண்டில் தான் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. நத்திங்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணியே ஃபோனை லான்ச் பண்ணுறீங்களா, புது ஃபோன் எப்போ தான் வரும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் தேதி லான்ச் இருக்கு. நத்திங் ஃபோன் 3A அண்ட் 3A Pro அப்படின்ற ரெண்டு ஃபோனுமே நம்ம கிட்ட இருக்கு. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுக்கான ஃபுல் வீடியோவும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக தெரியல, 30,000 ரூபாய்க்குள்ள வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு. வரட்டும், எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஓப்போல இருந்து F29 சீரீஸ்ல வந்து ஃபோன் லான்ச் பண்ண போறாங்க. அதோட சில ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப்டிராகன் 6 Gen 4ஓட ஃபோன் வர மாதிரியும் இருக்கு. அண்ட் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் வருது. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 30,000 ரூபாய் கீழே வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு. லான்ச் பொறுத்த வரைக்கும் மார்ச் எண்டில் வந்து லான்ச் பண்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு. 15,000 கீழே ஃபோன் வாங்கணும், கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் டார்கெட்டோட விவோல கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறவங்க அடுத்த மாதம் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். விவோட T4X மொபைல் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இதுல மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7300 ப்ராசரோடையும் வரப்போகுது. கேமரா தான் 8 மெகா பிக்சல்னு போட்டிருக்காங்க. 15,000க்கு இன்னும் 8 மெகா பிக்சல் தானான்ற மாதிரி இருக்கு. அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஸ்பெக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லீக்டு ஸ்பெக் தான் நம்ம வந்து சொல்றோம். ஸோ எக்ஸாக்டா வரும்போது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15,000 ரூபாய் நெக்ஸ்ட் மந்த் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் எல்லாம் பின்னாடி கேட்குது, எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவ்டலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.